ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வட்டலாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் ரம்ஜானுக்கு செய்வாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்ரீலங்கன் ஸ்வீட் ரெசிபி. செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இது ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா கித்துல் ஜாகரி அப்படின்ற ஒரு கருப்பட்டி யூஸ் பண்ணி செய்வாங்க. அது ரொம்பவே கலர் நல்லாயிருக்கும், டார்க்காக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்வீட் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற கருப்பட்டி வச்சு செய்யும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட் அண்ட் ஜூஸினஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ அந்த கண்ட்ரி பீப்புள் எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து இது வட்டலாப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ஜாகரி தான். உங்களுக்கு வந்து அந்த ஜாகரி கிடைச்சா நீங்கள் அதிலே தாராளமாக பண்ணலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற பனங்கருப்பட்டி வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்றதா பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நான் வட்டலாப்பம் செஞ்சிருந்தேன். வட்டலாப்பத்துக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி ஒரிஜினலாக செய்வாங்களோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். ஒரு கப்புன்றது சுகர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது 150 கிராம் இல்லை 200 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும். இதில் வந்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை வந்து 1லேருந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இதை ஆட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தெரியல, ஆனால் நான் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டாக கரையணும். கரைஞ்சி வந்த பின்னாடி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சாதான் இந்த ஸ்பைசஸில் இருக்க எசன்ஸ்லாம் அப்படியே இறங்கும். ஸோ வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நீங்கள் 2லேருந்து 3 ஆட் பண்ணாலே போதும். நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக் ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக வர மாதிரி தெரியும். இதை வந்து எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு பீட் பண்ணால் தான் எக் ஸ்மெல் வராது, இல்லைனா ரொம்ப ஹெவியாக வரும். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வர மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளெண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ போட்டு நல்லா அடிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு பீட் பண்ணணுமோ. இதில் நீங்கள் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எக் ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பிட பிடிக்காது. வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் இருக்காது. நிறைய பேர் ஆட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் எப்படி வந்து கரெக்டாக செய்வாங்கன்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க கருப்பட்டியை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பைசஸோட சேர்த்து ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கணும், நீங்கள் அதோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் திக்கானதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். நீங்கள் 1/4 கப் ஆட் பண்ணால் கூட போதும். ஏன்னா நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஆட் பண்ணாமே செய்வாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருக்க நுரையெல்லாம் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துங்க. நான் வந்து அடுத்து வந்து வடிகட்ட போகிறேன். ஸோ வந்து அதை எடுக்கலை. இப்போ வந்து ஒரு கேக் டின் இல்லைனா கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய்யை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெய் இல்லைனா பட்டர் எதுனாலும் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா வந்து ஒரு மூடி வந்து நல்லா போட்டு மூடிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு பேனில் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை உள்ளுக்கு வச்சிடலாம். இதை வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கிறோம். நல்லா வேகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு 45 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்துட்டேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும்போது நல்லா வந்து டார்க்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் வைக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வச்சேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ சைடில் நல்லா கத்தியை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு. கலர் மட்டும் ஆனால் வரலை. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. கலர் மட்டும் தான் வரலையே தவிர அதே டெக்ஸ்சர் எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள் டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரியே ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிருதுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரமதானுக்கு கண்டிப்பாக வந்து வட்டலாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எந்த கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.